அடுத்தடுத்து கொலைகள் என்ன காரணம்? சமூக விரோதிகளுக்கு காவல்துறை மீது ஒரு அச்சம் இல்லை. எல்லா காலங்களிலும் அங்க ஒன்றும் இங்க ஒன்றும் கூலிப்படைகள் இருக்கும். ஆனா இப்போ கூலிப்படைகள் கொலை என்பது சர்வசாதாரணமாயிடும். வெளிப்படையா தெரிஞ்ச நிறைய கூலிப்படைகள் தமிழ்நாட்டில் இருக்கு. இன்னசென்டா இருக்கிறவன் அதிகம், கிரிமினல்ஸ் கம்மி தானே. கிரிமினல் விரல விட்டு எண்ணிலாம்ல, விரல விட்டு எண்ணால கூட ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் என்னத்துக்கு நீங்க தொடர் கொலைகளுக்கு அரசியல் பின்புலமும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமா ஆட்சியாளர்கள் தான். சாதாரணமாக நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, காவல்துறைக்கு இது தெரியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. மேக்சிமம் கொல்லப்பட்டது தலித் தலைவர்கள் தானே. இதுக்கு பின்னாடி ஏதோ அரசியல் பின்புலம் இருக்கும் தானே. பொதுவாகவே இங்க எல்லாமே போலீஸ் இதில் ஏதோ ஒன்று கோட்டை விடுது. இவர்கள் நானா சரண்டான எது ஓட போகிறான், ரெட் ஹில்ஸ் தப்புறாரா, கரெக்டாக போய் ஏதோ ஒரு இரும்பு ஷெட்டில் இருக்கிறாரா, தகர கொட்டாயில் நேராக போகிறாங்களா, ஒரு அவர் அசிங்கமாக திட்டாரா, துப்பாக்கி எடுத்து சுட வராரா, உடனே அவங்க சுட்டாங்க. அப்போது இது நம்ப முடியாது இல்லை. இந்த என்கவுண்டர் சரின்னு ஒரு 1-2 ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் பேசுகிறாங்களே தவிர, அப்போ மற்றவங்க எல்லாருமே இது ஃபேக் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கிற போது இப்போ மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கை வருது இல்லை. இதில் நம்ம அப்போ யாரை குறை சொல்லணும்? போலீஸை தான் குறை சொல்லி ஆகணும். அப்போ இதுதான் சட்டம் ஒழுங்கு வீக் ஆகுது. ஆட்சியாளர்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இது நடக்காது. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். சார், தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு இதை பத்தி நம்ம நிறைய தடவை விவாதிச்சிட்டோம். ஆனாலும் அடுத்தடுத்து கொலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. நாம் தமிழர் கட்சியில கூட மதுரை மாவட்ட வடக்கு தொகுதி துணை செயலாளர் பாலசுப்ரமணியம் அமைச்சர் இருக்கிற அந்த தெருவுலேயே ஓட வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்ற தகவலும் இப்ப வெளி வந்திருக்கு. அடுத்தடுத்து கொலைகள் என்ன காரணம்? பொதுவா இன்றைக்கு சமூக விரோதிகளுக்கு காவல்துறை மீது ஒரு அச்சம் இல்லை. இங்கே ஒரு சட்டம் ஒழுங்க டெக்கோரம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அந்த ஃபோர்ஸ் நம்மளை கண்காணிக்கும், அல்லது நம்ம இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டால் நம்ம மீது கடுமையான நடவடிக்கைகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சம் அவர்களுக்கு இல்லை. நீங்கள் எல்லா காலங்களிலும் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் கூலிப்படைகள் இருக்கும். ஆனால் இப்போது கூலிப்படைகள் கொலை என்பது சர்வசாதாரணமாகிவிட்டது. யாரோ ஒரு கூலிப்படையாக யாரையோ என்கேஜ் பண்ணாங்களாம் அப்படின்னு சொல்கிற காலங்கள் போய், இன்னென்ன கூலிப்படைக்கு தலைவர் இவர்கிட்ட சொன்னோம்னா, ஒரு விஷயத்த சொன்னோம்னா ஈஸியாக செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க, கேஸில் ஆஜராகிறதுக்கு மட்டும் ஆளை ரெடி பண்ணால் போதும்னு இன்றைக்கி வெளிப்படையாக தெரிஞ்ச நிறைய கூலிப்படைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ இது எப்படி தெரியுது? சாதாரண மக்களுக்கு இவங்கெல்லாம் கூலிப்படையாமல் பத்திரிகைகள் எழுதுகிறாங்க, பொதுமக்கள் பேசுகிறாங்க, இல்லை அரசியல் தலைவர்கள் பேசுகிறாங்க, இல்லை சமூகத்தில் இருக்கிற ஒரு முக்கியமானவர்கள் பேசுகிறாங்க, பத்திரிகைகள் எழுது. இவ்வளவு இருந்தும் காவல்துறைக்கு அது தெரிய மாட்டேங்குது. அப்படிங்கிறது தான் இங்கே சிக்கலை. முதல்ல இது யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்? காவல்துறைக்கு தெரிஞ்ச பிறகு தான் அவங்க பத்திரிகைக்கு செய்தி லீக் பண்ணாதான் வெளியில் செய்தி வரணும். சாதாரணமாக நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, காவல்துறைக்கு இது தெரியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு தமிழகத்தில் யாரோடும் உயிருக்கும் உடைமைக்கும் ஜவாப்தாரி இல்லை. நீங்கள் கடலூரில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை கொலை பண்ணிட்டு போயிடுறான், போயிட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு ரிலாக்ஸாக எரிச்சிட்டு போகிறான். அப்போது இது நீங்கள் சொல்லலாம், நீங்கள் தனிப்பகை, அந்த பகை, இந்த பகை அப்படியெல்லாம் சொல்லலாம், எல்லாம் சரிதான். ஒருத்தன் ஒரு ஏரியாவில் ஒரு கொலையை நிகழ்த்திட்டு, ஒரு 4-5 பேர் நிகழ்த்திட்டு அவன் ரிலாக்ஸாக போயிடுறான்ல. போயிட்டு ஒரு 5 மணி நேரம் கழிச்சு சரண்டர் ஆனதாக சொல்கிறாங்க. இப்போ இந்த நாம் தமிழர் கொலையாளிகள்லாம் இன்னும் யாருமே கண்டுபிடிக்கல. அப்போது நீங்கள் சாதாரணமாக எல்லா இடங்களிலும் இன்றைக்கி இந்த 2 வீலரை மடக்கி ரெக்கார்டை கொடுன்னு தொல்லை பண்ணுறாங்க. காலையிலலாம் பாவம் இந்த வேலைக்கு போகிறாங்க பாருங்கள். ஏங்க 10 மணி 9 மணிக்கு அவனை மடக்கி அவன் ரெக்கார்டை வாங்கி என்னங்க பண்ண பாருங்க நீங்கள்? சரி, எல்லாம் ஆஃபீஸ் போன பிறகு ஒரு 12 மணிக்கு பண்ணு, மிச்சம் வரவனை பண்ணு. ஆஃபீஸ் போனவனை வரட்டேன்டா, இவனுக்கு விடக்கூடாதுறான்னா ஒரு 6 மணிக்கு மேலே பண்ணுங்களேன், யார் வேணான்றா? 10 மணிக்கு அந்த அறிவர் இல்லை, அவ்வளவு டிராஃபிக்கில். என்னவோ இவனுங்க பாகிஸ்தான்லேருந்து தீவிரவாதி தப்பிச்சு வந்த மாதிரி அப்படியே அங்கங்கே போலீஸ் ஒளிஞ்சு நின்று பிடிச்சி அவனை
ரெக்கார்டு கொடு, ஹெல்மெட்டு காணோம், என்னடா நம்பர் பிளேட்டை ஒரு நம்பரை காணோம், அப்படி இப்படிலாம் சொல்கிறீங்களே. சாதாரணமாக 2 வீலரில் வரானுவன், கொலை பண்ணிட்டு போயினே இருக்கிறானுவன். ஏன் அவன்லாம் உங்கள் கண்ணில் தெரியவே மாட்டுறானே. அப்போது போலீஸ் வந்து இதில் ஏதோ ஒன்று கோட்டை விடுது. நம்ம இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனால் உனா போலீஸை குறை சொல்வீங்கன்னு. போலீஸ் தாங்க ஒருத்தர் நிறுத்தி யாரா நீன்னு கேட்குற அதிகாரம் உண்டு. இப்போ நீங்கள் ஒரு ஏரியாவில் ஒரு 2 பேர் சுற்றுறாங்கன்னா சாதாரணமாக டக்குன்னு கிராமப்புறங்கள்லாம் கேட்டுருவாங்க, யார் வீட்டுங்க வந்தீங்க, எங்கே வந்தீங்கன்னு. நகரத்தில் அந்த மாதிரி கேட்டுற முடியுமா? முடியாது. இன்றைக்கி இருக்கிற பசங்களை பார்த்தாலே அவன் ஏதாவது பண்ணால் கூட கேட்பதற்கு ஒரு அச்சம் தருகிற தொனியில் தான் அவனுக்கு இருக்கிறானோ, ஒரு பயம் இருக்கு. ஆமாம். அப்படி இருக்கும்போது போலீஸ் தானே ஒருத்தர் யாராக இருந்தாலும் நிறுத்தி, சார் நீங்கள் எங்கே போகிறீங்க, என்ன ஏது, நீங்கள் யார், என்ன ஏது. இப்போ நீங்கள் போலீஸு ஒரு சில இந்த வெஹிக்கிள் செக்கப்லாம் பண்ணுறாங்க. டக்குன்னு ஆளை பிடிச்சி ஒரு மாதிரியா இருந்தாங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நம்ம எவனையாவது பிடிச்சி அது மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்க முடியுமா சாதாரண ஒரு பப்ளிக்கு? அப்போது இது எல்லா அதிகாரங்களும் காவல்துறைகிட்ட இருக்குது. அப்போ காவல்துறை இதில் ஒழுங்காக செயல்பட்டால் கூலிப்படையாக இருக்கிறவனுக்கும் ஒரு பயம் வரும். கூலிப்படையில் கூலியாளாக என்கேஜ் பண்ணி வரான் பாருங்க, அவனுக்கும் ஒரு பயம் வரும். இப்போ எல்லாம் கூலிப்படையெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒருத்தரை செய்யணும், உடனே இதுக்கு ஒருத்தரை போய் என்கேஜ் பண்ணுறாங்க. பண்ணிட்ட உடனே அவன் ஒரு 10 50 பசங்க வச்சுருப்பான் இல்லையா, அதில் ஒரு 4-5 பேரை செலக்ட் பண்ணி ஆளுக்கு ஒரு 25,000 50,000 கொடுத்து ஒரு 2-3 நாள் ஜாலியாக இருந்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிடுவாங்களாம். இவனுக்கு நல்லா ஜாலியாக அங்கே அப்படி இப்படின்னு இருந்துட்டு வந்த உடனே அப்படியே ஏற்றிக்கின்னு நேராக வர்றது. பெரும்பாலும் கூலிப்படைகளுக்கு யாரை நாம் கொலை பண்ண போகிறோம் அப்படின்றது கூட தெரியாது. அந்த ஹெட்டாக தலைமை தாங்கி வரணும், அவனுக்கு தெரியும் இந்த ஆரில் தான் போட போகிறேன், நான் தான் செய்ய போகிறேன்னு. அப்போ நேராக வரானுங்க, ஸ்பாட்டுக்கு வரானுங்க. ஒருத்தன் வந்து கலாய்வு செய்கிறதுக்கு ஒரு டீமு, செய்யும்போது ஒரு டீமு, அந்த டீம் மிஸ் ஆனால் இன்னொரு டீமு, இந்த மாதிரிலாம் பெரிய பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு சினிமா பாணியில் சினிமா இதை வச்சு தான் எடுக்கிறாங்க. அப்போது ஒரு நிஜ லைஃப்பில் ஒருத்தனை கொல்லுவதற்கு ஒரு பெரிய மர்டராக இருந்தால் ஒரு 50 பேர் ஒரு ஸ்பாட்டில் நிற்கிறான். ஒரு 50 பேர் நிற்கிறான்னா 50 கத்தி நிற்குது இல்லை அங்கே. ஆமாம் சார், 50 கத்தி நிற்குது. ஒரு 20-30 2 வீலர் வருது இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு 30 2 வீலர் அசம்பிள் ஆகி ஒரு 50 கத்தி அசம்பிள் ஆகி எதுவுமே மாட்டாமல் அழகாக போகுது. ஆனால் சும்மா வேலைக்கு போகிறவனை கூப்பிட்டு போலீஸும் மறிக்குது. அப்போது இதில் நம்ம அப்போ யாரை குறை சொல்லணும்? போலீஸை தான் குறை சொல்லி ஆகணும். அப்போது இந்த நாட்டில் சட்டத்தின் கரங்கள் இறுக்கமடையாததால் குற்றவாளிகள் ஃப்ரீயாக வெளியில் சுற்றுறான். அதுதான் வந்து இப்போ இந்த கொலைக்கு இப்போ நீங்கள் பாருங்கள், ஆம்ஸ்ட்ராங் கொலையில் இந்தியாவே பேசப்படுகிற நிலையில் இன்னொரு கட்சியில் இருக்கிற ஒரு பொறுப்பாளரை ஒரு காலையில் வந்து வாக்கிங் போகிறவனை வெட்டி கொள்ற. நீங்கள் வந்து அதுக்கு 1000 காரணம் சொல்லட்டும், அது வேறு. ஆனால் இந்த மாதிரி ஒரு பொறுப்பாளரை வெட்டிட்டு ஒரு விஐபி தெருவில் வெட்டிட்டு நாம் போயிடலாம் அப்படின்ற ஒரு நினப்பு. உடனே இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ ஒரு ஆளுக்கும் போலீஸை போட முடியுமா? போலீஸு வந்து அந்த மாதிரி போட முடியாது தான். இன்னசென்ட்டாக இருக்கிறவன் அதிகம், கிரிமினல்ஸ் கம்மி தானே. கிரிமினலுக்கு விரலை விட்டு எண்ணிலாம்ல, கிரிமினலை மக்கள் எல்லாருமே குற்றவாளிகள் இல்லை, கிரிமினலை விரலை விட்டு எண்ணிலாம்ல. விரலை விட்டு எண்ணால கூட ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் அப்போ என்னத்தை பண்ணுறீங்க? ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் உடனே நாங்கள் வந்து 2 பேரை சுட்டுருவோம், அந்த அவனுக்கு புரிகிற மொழியில் அவனுக்கு பேசுவோம். ஏன் அந்த நிலைமை வருது? இப்போ காவல் ஆணையர் சொல்கிறீங்க, இன்றைக்கி வந்து ஒரு 77 ரவுடிகளை பிடிச்சிட்டுன்றாங்க. ஏங்க இதில் பெரும்பாலும் அப்பாவியாக இருப்பாங்க. எப்பயாவது ஒரு கேஸ் வாங்கியிருப்பான், ஒரு 4-5 கேஸ் வாங்கியிருப்பான், ஹிஸ்ட்ரி ஷீட்டில் இருப்பான். இப்போ ஏதாவது பெயிண்ட் அடிக்கிற வேலை, ஏசி மெக்கானிக் வேலை, அங்கே எங்கேன்னு போயின்னு இருப்பான். இவனை போய் வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்து எல்லாத்தையும் ரிமாண்ட் பண்ணிட்டு 75 ரவுடிகளை பிடிச்சோம். 75 ரவுடிகளை பிடிச்சோன்னா மெட்ராஸில் எதுவும் அக்கரன்ஸ் நடக்காமல் இருக்கணும்ல. ஆனால் அது ரெகுலராக சாதாரணமாக நடக்கத்தானே செய்யுது. ஆனால் நீங்களே என்ன சொல்கிறீங்க, இல்லை போன ஆண்டை விட இல்லை 3 வருஷத்துக்கு முன்னாடி விட இப்போது நீங்கள் ஆண்டுகளை கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு 6-7 கொலை கம்மி. ஏங்க இதாங்க விஷயம். ஏன் நடக்குதுங்கிறதா. நீங்கள் ஒரு சாதாரணமாக இப்போ வந்து ஒரு வருடத்திற்கு 1766 கொலை என்னமோ நடந்ததாக ஒரு புள்ளி விவரம் சொல்கிறாங்க. அப்போது இந்த 1766 கொலைகள்ங்கிறது 1766 குடும்பங்கள். அந்த கொலைகள் நடந்த இடங்களை கனெக்ட் பண்ணுங்க. ஒரு ஊரில் இப்போ ஒரு டி நகர் பஸ் ஸ்டாண்டில் ஒரு கொலை நடக்குதுங்க. ஏங்க அந்த சுற்றி இருக்கிற எத்தனை பேர் பதட்டமாக இருப்பான். அப்போது ஒரு நாடு முழுக்க ஒரு இன்செக்யூர் நிலையை மக்கள் வந்து உணர்றாங்கல்ல.
மக்கள் வந்து அரசுகிட்ட என்ன கேட்குறான்? பாதுகாப்பு. என் கூடயே போலீஸ் அனுப்ப நான் சொல்கிறேன். ஏன் ஒன்றும் அந்த மாதிரிலாம் சொல்லதில்லை. ஆமா. எப்போ நான் காலையில் ஏஞ்சேன்னா வேலைக்கு போவேன், ஓகே. எனக்கு ஈஸியாக பஸ்ஸு கிடைக்கணும். வேலைக்கு போய் முடிச்சுட்டு திருப்பி ஈவினிங் வந்தால் ஈஸியாக பஸ்ஸு கிடைக்கணும். வீட்டுக்கு வரணும், கொஞ்ச நேரம் டிவி பார்க்கணும், கொஞ்ச நேரம் நல்லா தூங்கணும், நிம்மதியான வாழ்க்கையை அது கரண்ட்டு கட் ஆகாமல் இருக்கணும், திரும்பவும் காலைல ஏஞ்சினா நான் வேலைக்கு போகணும். இவ்வளோ தான் வந்து சாதாரண பொதுமக்கள் அரசிடம் எதிர்பார்ப்பது. அப்போது நான் வேலைக்கு போகும்போது நான் ஒரு கொலையை பார்த்து பதறேன்னா அதுக்கு யார் காரணம்? யார் பொறுப்பு? காவல்துறையுடைய அலட்சிய போக்கு பொறுப்பு. அரசு. காவல்துறைனா இப்போ காவல்துறை யார்கிட்ட இருக்குன்னா முதலமைச்சர் கட்டுப்பாடு அப்படின்னு வரும். அரசுகிட்ட தான். இப்போ நீங்கள் இதே போலீஸ் தான் முன்னாடி இருந்தது. சரி, ஏன் அப்போல்லாம் இப்படி நடக்கல? இப்போ வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் வந்துங்க இப்போ அதிமுக டைம்ல கொடைகளே நடக்கல அப்படிங்களா? இல்லை, இந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்ல வரேன். ஓகே. நீங்கள் இப்போது என்சிஆர்டி ரிப்போர்ட் என்ன சொல்லிக்கிறாங்க, இந்தியாவிலேயே வந்து இந்த எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டியில் நம்ம தமிழ்நாடு 3வது இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி. ஃபர்ஸ்ட் வந்து ஊபி, 2வது மத்திய பிரதேஷ், 3வது நம்ம. நீங்கள் நம்மளோட மக்கள் தொகை கணக்கிட போது ஊபி எவ்வளவு? நம்மளோட 3 மடங்கு அதிகம். அப்போ நம்மளோட 3 மடங்கு அங்கே குற்றம் நடந்திருக்கணும்ல, அப்படி நடக்கலை. நம்மளோட கொஞ்சம் அதிகம் அவங்க. அப்போது நீங்கள் கணக்கீட்டு அளவில் பார்த்தீங்கன்னா ஊபிக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணி தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்கணும். இது எப்படி நடக்குது? இதே போலீஸ் தான், இதே காவல்துறை தான், இதே செட்டப் தான், இதே துப்பாக்கி தான், இதே லத்தி தான், இதே இன்வெஸ்டிகேஷன், இதே கோர்ட்டு தான். எப்படி அப்போ அப்படி நடந்தது, இப்போ எப்படி நடக்குது? அப்போ இதுக்கு நம்ம வந்து திமுக தான் இதை செய்ய சொல்லுது, திமுக தான் இதுக்கு பின்னாடி இருக்குல்லாம் நம்ம சொல்ல வரல. பட் ப்ராக்டிக்கலாக அப்படி நடக்குது இல்லை? அப்போ நீங்கள் கண்காணிக்க தவறுறீங்க, இல்லை குற்றவாளிகளை லூஸாக விட்டுடுறீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் வந்து படுகொலை நடந்த பிறகு பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படுது. ஒரு 3 தடவை சொன்னாங்க, இல்லை அவருக்கு வேண்டிய அதிகாரிகள் நீங்கள் வெளிநாட்டில் போய் கொஞ்ச நாள் இருங்க, உங்களுக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உளவுத்துறை எச்சரிச்சாங்க. உளவுத்துறை அப்புறம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பத்திரிகையாளர் கேட்குறாங்க, என்னங்க உளவுத்துறைனா சொன்னீங்களா சொல்லியான்னா, தெரியல, அது குறித்து நாங்கள் விசாரணை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்க. அப்போது அந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழ்ந்தவுடனே என்ன சொல்லிட்டாங்க, இது வந்து 2 கேங் வார், இது அவங்க அதை பண்ணாங்க, இவங்க இதை பண்ணாங்க. அவங்க அதை பண்ணாங்கன்னு தெரியுது இல்லை, அதில் நீங்கள் குற்றவாளியாக ஆக்கியிருக்கணும். அப்படி இல்லை, சரி அவங்க அதை பண்ணதால் அவங்க வந்து ஆம்ஸ்ட்ராங் மேலே வந்து ஒரு விரோதத்தில் இருக்கிறாங்க, ஒரு பழி தீக்கணும், இவர் தான் காரணம்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங்க்கு உரிய பாதுகாப்பை நீங்கள் தந்துருக்கணும். அப்போ எல்லாம் நடந்த பிறகு நாங்கள் வந்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறோம், நாங்கள் உரிய தண்டனை எடுப்போம், நாங்கள் என்கவுண்டர் பண்ணுறது எப்படி சரியாக இருக்கும்? அப்போ இன்றைக்கி அந்த என்கவுண்டரில் 1000 வந்து முரண்பாடு இருக்குது, குற்றவாளிகளில் முரண்பாடு இருக்குது. எல்லாரும் சிபிஐ கேட்குறாங்க, மாயாவதி வந்தாங்க, மாயாவதி ஒரு படி மேலே போய் சொல்லிட்டாங்க, மாநில அரசின் கை இதில் இல்லைன்னா நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இன்றைக்கு பலரும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறாங்க, கேட்குறாங்க. அப்போது இந்த இறந்தவர் மீது ஒரு அவதூறை கிளப்புறாங்க. இவங்க வந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணாங்க, ஜனங்களுக்கு காசு வாங்கி கொடுத்தாங்க, ஆருத்ரா நிறுவனம். இது வரைக்கும் ஆருத்ரா நிறுவனத்துலேருந்து இவங்க யாருக்கு எவ்வளோ காசு வாங்கி கொடுத்தாங்க, இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரியே வந்து இதில் யார் காசு வாங்கினாங்க, என்ன ஏது எதையுமே சொல்லாமல் ஒரு மொட்டைக்கட்டியாக அவர் ஆம்ஸ்ட்ராங் பெரிய கட்ட பஞ்சாயத்துக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு நெரட்டிவை செட் பண்ணுறாங்களா. இது வந்து குற்றவாளிகளுக்கு சாதகமாக போகுது. நாளைக்கு வந்து வேறு ஒருத்தவங்க வந்து ஒரு கொலை நடக்குது, இப்போ நாம் தமிழர் கொலையில் என்ன சொல்கிறாங்க வந்து, இல்லை அவங்களுக்கு இருக்கணும் பர்சனல் பிரச்சனை அப்படிங்க இல்லை. ஆமாம், இப்போ நம்ம 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்க, நம்ம 2 பேரும் ரோட்டில் நின்று சண்டை போட்டுக்கணும்னா போலீஸ் விட்டுமா? போலீஸ் வந்து கேட்டு என்னையா பிரச்சனை? சார் அது எங்கள் ஃபேமிலி பிரச்சனை சார், எங்கள் தனிப்பட்ட பிரச்சனை. அப்புறம் சரி ஓரமான சண்டை போட்டுங்க, பார்த்து கத்தி யூஸ் பண்ணி பார்த்து கொலை பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுமா? அப்போ அதையும் தடுக்க வேண்டியது போலீஸோட கடமை தானே. அதால் இதில் வந்து நாம் சொல்கிறது நிர்வாக சீரின்மை தான் நம்ம சொல்லணும். அதற்கு சாட்சியாக தான் ஹோம் செக்ரட்டரியாக மாற்றிருக்காங்க. ஹோம் செக்ரட்டரி அந்த அம்மா நல்ல அம்மா தான், என்னவோ ஒரு சிறப்பாக. நீங்கள் அந்த அம்மா காஞ்சிபுரத்துலாம் சப் கலெக்டர் இருந்தபோது எந்த சப் கலெக்டரும் அந்த மாதிரி நடவடிக்கை எடுத்துருக்க மாட்டோம். அந்த நீர்நிலை ஆக்கிரமிப்புகள், ரோடு ஆக்கிரமிப்புலாம் காலையில் அந்த அம்மா காலையிலே வந்துடும். ஆமாம், அது டேப்பை பிடிச்சி மார்க் பண்ணி இட்ரா அப்படின்னும். அவ்வளோ ஒரு நேர்மையான அதிகாரி என்று பெயர் எடுத்த அமுதா மேடம் தான் அங்கே இருந்தாங்க. ஏதோ ஒரு சிக்கல்ல இப்போ எல்லாத்தையும் மாற்றிருக்காங்க. பார்ப்போம் இதுக்கு மேலேயாவது தமிழகம் சீராவதான்னு பார்ப்போம். சார், ஆக்சுவலாக நீங்கள் எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டிஸ் பற்றி சொல்லும் போது, ஆனால் கொல்லப்பட்டது மேக்சிமம் எல்லாரும் சொல்லலை, மேக்சிமம் கொல்லப்பட்டது தலித் தலைவர்கள் தானே. இதுக்கு பின்னாடி ஏதோ அரசியல் பின்புலம் இருக்கும் தானே? இல்லை, அதாவதுங்க நீங்கள் பொதுவாகவே இங்கே எல்லாமே சாதிமயமாக்கப்பட்டது. ஓகே சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூக
தலைவர்னு இருக்காங்கல்ல, அவங்க போகிற வண்டியை ஒரு 10 அடிக்கு ஒரு தடவை செக் பண்ணுவாங்க போலீஸ். செக் பண்ணி அவங்கள வந்து எந்த ஒரு சின்ன ஒரு கம்பி கூட கையில் வச்சிருக்கூடாது அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. அப்போ அதில் வந்து ஏற்கனவே ஒரு பகை இருக்குல்ல, நான் வந்து ஆயுதத்தை அவங்களுக்கு வழங்க சொல்லலை. ஒன்று அந்த இருக்கிற பகையை பேசி முடிக்கணும், இல்லை சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்து சரி பண்ணி 2 பேருமே அமைதியாக இருக்கிறதுக்கு பண்ணணும். ஆனால் இவங்க ஒரு சார்பாக அதிகாரிகள் ஒரு சார்பாகவே நடவடிக்கை பெரும்பாலும் எடுப்பாங்க. அதுவும் பொதுவாக எஸ்சின்னா ஒன்றும் பெருசாக இருக்காது. எஸ்சி அதிகாரிகளும் 1-2 பேர் இருப்பாங்க. பட் அவங்களும் வந்து எப்பா இவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா இல்லை இவங்ககிட்ட நம்ம பேசுறதுனால நம்மளை ஒரு சாயம் குத்திடுவானு அப்படின்னு. இப்போ எப்படி நம்ம சாதாரணமாக ஒரு ஆஃபீஸில் ஒரு 10 பேர் வேலை செஞ்சால் அதில் ஒரு எஸ்சி 2 எஸ்சி இருந்தால் அந்த மற்ற 8 பேரால் அந்த 2 எஸ்சி ஒதுக்கப்படுறாங்க, ஒரு மாதிரியா பார்க்கப்படுறானோ, அதே மாதிரியே காவல்துறையிலும் அந்த மாதிரி இருக்கு. டிபார்ட்மெண்ட்குள்ளே இது நடக்குது. நான் எனக்கு நிறைய இடத்துல எனக்கு வந்து இந்த எஸ்ஐங்க இன்ஸ்பெக்டர்லாம் வந்து இதை வெளிப்படையாக சொல்லியே நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு இடத்துல போய் ஒரு இன்ஸ்பெக்டர் பார்க்க போனோம். அப்புறம் எல்லாம் ரொம்ப நேரம் பேசியிருந்தோம். சரி வாங்க வெளில போவோம் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அவரே ஜீப்பு ஓட்டிக்கின்னு நேராக கொஞ்சம் தூரம் வந்தார். வந்து ஒரு டீ கடையில் நிறுத்தி டீ சாப்பிட்டோம். சாப்பிட்டு சரி கிளம்புங்கன்னாரு. ஏங்க இந்த டீ அங்கேயே சாப்பிட்டுக்கலாமாங்க, அது எதுங்க எவ்வளோ தூரம் வந்தோன்னா, இல்லைங்க இப்போ நான் வந்து ஒரு டீ எடுத்துகிட்டு வான்னு போலீஸை சொல்கிறேன்னு வச்சுங்க, அவன் அந்த போலீஸு இந்த ஆளுக்கு கொடுக்குறதே இந்த ஆளுக்கு டீ கொடுக்குறதே அதிகம், இதில் இவன் சொந்தக்காரெலாம் வந்தால் இவன் ஜாதிகாரெலாம் வந்தால் வேற டீ எடுத்துனுவான்னு ஆர்டர் பண்ணுறான் பாருன்னு உங்கள் காதுபடவே சொல்லுவாங்க. அதை கேட்டால் நீங்கள் எப்படிங்க மனசு எப்படிங்க வருத்தப்படும்? அதுக்கு தான் சார் இப்படி நான் வந்துட்டேன். அப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் நினச்சாருன்னா அந்த ஸ்டேஷனில் இருக்கிற எஸ்ஐ உட்பட எல்லாருமே சார்ஜ் கொடுக்கலாம், அவருக்கு அந்த பவர் இருக்குது. அப்பேற்பட்டவரை ஒரு கான்ஸ்டபிள் டீ எடுத்தாந்து கொடுக்கும்போது, ஆமாம் இவனுக்கெல்லாம் டீ கொடுக்குற அவசியத்தில் நான் இருக்கிறேன். அதாவது அம்பேத்கர் சொன்னார்ல, என் குமஸ்தா என் அலுவலகத்தில் இருக்கிற குமஸ்தா கூட என்னை மதிப்பதில்லை அப்படின்னு அம்பேத்கர் அந்த காலத்தில் சொன்னார்னு சொல்லுவாங்க. அது ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி. அதை இன்னும் அப்படியே இருக்குது பாருங்கள். ஒரு சாதாரண பியூன் கூட ஒரு அதிகாரியை மதிக்கிறது இல்லை. அந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குதுல்ல. அப்போ போலீஸ்லேயும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிற போது அவங்களால வெளியில் சொல்ல முடியாது. அவங்களுக்கும் என்ன ஒரு சில பேர் இருக்கும், என்னடா இது எல்லா அதிகாரியும் மற்ற மாதிரி இருக்கிறான், நம்ம ஆட்கள் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு இருக்கும். பட் அதை வெளியே காட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இதால் இங்கே எல்லாம் சாதிமயப்பட்டதால் எஸ்சின்னா வாங்கட்டுமே திமுறை பாராதுங்களுக்கு அப்படின்வாங்க. அதாவது ஒரு 2 பேருக்குமான ஒரு விரோதம் இருக்குன்னு வச்சுங்களேன், அவன் வந்து ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே விரோதம் பாராட்டலாங்க. ஆனால் இந்த கேஸ்ட் விஷயத்தில் இன்னொருத்தருக்கும் எனக்கு சம்மந்தமே இருக்காது. நான் எஸ்சின்னு தெரிஞ்சா பற்றியா, அதுக்கு திமுறை பற்றியா, அதுக்கு பேச்சை பற்றியா, அதுக்கு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை பற்றியா உடனே அந்த ஜாதி முத்திரையை குத்திடுவாங்க அப்படின்னு இயல்பாகவே சொல்கிறானோ. அப்போ இவங்களுக்கு வந்து அது அந்த அந்த உள்ளுக்குள்ளேயே ஊறி 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 ஒரு எஸ்சின்னா அதை கீழே பார்க்கணும், எஸ்சின்னா வந்து ஒரு மாதிரியாக நம்ம வந்து நடத்தலாம் அப்படிங்கிற எண்ணம் இங்கே வந்து ஊறி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இப்போ எஸ்சிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இவங்கெல்லாம் கோட்டா ஜாதிகள். ஆமாம், கோட்டா ஜாதிகள். ஒரு ஆஃபீஸ் போகிறான்னு வச்சுங்களேன், ஒரு மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக இருந்தான்னா கோட்டா பழகுது, கோட்டாவில் வந்துட்டுருப்பான், திறமை இருக்காது, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் போட்டால் எப்படியா இருக்கும் அப்படின்வான். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு. இதில் 19 எஸ்டி, மிச்சம் 50 மற்ற ஜாதி. மிச்சம் 50 ஜாதி தானே. அது நீங்கள் இருக்கலாம், அவர் இருக்கலாம், அவர் இருக்கலாம், எல்லாரும் இருக்கலாம்ல. ஆனால் கோட்டா ரிசர்வேஷன்னால இங்கே எஸ்சி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மை படித்தவங்ககிட்டலேருந்து படிக்காதவங்கிட்ட வரைக்கும் வந்து அந்த ஒரு மனதில் அந்த ஒரு இழுக்கு இருக்குங்க. அதை வந்து முதல்ல இவங்களை தூக்கி எறிஞ்சு, ஏப்பா நம்மளும் கோட்டா தான்பா, அவன் மக்கள் தொகைக்கு ஏற்ப மாதிரி அவனுக்கு 18, நம்ம மக்கள் தொகை ஏற்ற மாதிரி நமக்கு ஒரு கோட்டா அப்படின்ற சிந்தனை வரணும். அதால் பொதுவாகவே எஸ்சினாலே 2ஆம் தரம் மாதிரி 3ஆம் தரம் மக்கள் மாதிரி பார்க்குறதால இது இந்த மாதிரியான அட்ராசிட்டி எங்கள் மேலே நடக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன். சார், காவல்துறை மேலே நீங்கள் அடுத்தடுத்து நம்ம வந்து குற்றச்சாட்டுகள் வச்சாலுமே இப்போ என்கவுண்டர்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரினா காவல்துறை சைட்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கு. ஏன்னா அருண் அவர்களும் டேவிட்சன் அவர்களும் இப்போது சென்னையில் வந்ததுக்கு அப்புறமா ரவுடிகள் நிறைய பேர் பிடிபட்டிருக்காங்க. என்கவுண்டர்களும் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கூட திருவேங்கடம் அவரை வந்துட்டு என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ இதே இந்த நாம் தமிழர் கொலையில் கூட துரிதமான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு காவல்துறை சைடில் அதை சொல்லியிருக்காங்க. என்கவுண்டர்னா என்னங்க? கொலை குற்றவாளிகளை சுட்டு பிடிக்கிறது. ஒரு கவுண்டருக்கு இன்னொரு பதில். ஆமா, என்கவுண்டர் அப்படிதானே? ஆமா சார். இல்ல ஒரு பதிலுக்கு இன்னொரு பதில். இப்போ
2 குண்டு இவர் சுட்டதா சொல்கிறாங்க. ஒன்று மார்பிலையும் ஒன்று வயிற்றுலையும் குண்டு இருக்கு. ஆமா அவர் ஒரு குண்டாவது சுட்டுருக்கணும்ல ஆமா திருவேங்கடம். அவர் திருப்பி சுட்டிருந்தா தான் அது என்கவுண்டர் வரும். அவர் ஒரு குண்டு சுட்டாரு, நாங்கள் அவர் என்கவுண்டர் பண்ணுறது அந்த ஒரு குண்டுக்கு கவுண்டராக நாங்கள் 2 குண்டு அமிச்சோம். ஓகே சார். இதானுங்க. ஆமா இது அந்த மாதிரிலாம் எந்த என்கவுண்டரும் நடக்காதுங்க. நீங்கள் போலீஸ் வேனில் கூப்பிட்டு வருவாங்க. போலீஸ் வேனில் கோர்ட்டுக்கு போயிட்டு வரவன் போலீஸ் அந்த கூண்டு வண்டியில் இருப்பான். ஆமா சார். பெரும்பாலும் ஹேண்ட்கேப் போட்டிருக்கோம், இல்லைன்னா ஹேண்ட்கேப் இல்லாமல் கூட இருக்கும். இப்போ ஒரு 10 போலீஸ் இருப்பாங்க, துப்பாக்கியோடு இருப்பாங்க. அவங்கள எப்படிங்க அவன் துப்பாக்கி பிடுங்கி தாக்க வருவான்? ஒரு ஆள், ஒத்த ஆளுங்க. சும்மா கையில் கூட சண்டை போட முடியாது. 10 பேர்கிட்ட ஒரு ஆள் சண்டை போடுறது நடக்காது. என்ன சினிமாவா அது? ரஜினியா, எம்ஜிஆரா? வெறும் கையில் அடிக்கிறதுக்கு 3 அடி வாங்கிட்டு திருப்பி அடிக்கிறதுக்கு. அப்போது இது 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 எப்படி நடக்கும்? உடனே வண்டி வந்து எங்கேயோ போய் டிச்சில் நின்று தான், ரிப்பேர் ஆகி நின்று தான், உடனே அவர் வந்து பக்கத்தில் இருக்கிற காவலரை தாக்கி விட்டு ஓட முற்பட்டாராம். ஏன்னா ஒரு அக்யூஸ்டு ஓடுறான்ல, 10 போலீஸ் நீங்கள் ட்ரைனிங் தானே போயிருப்பீங்க. இப்போ அக்யூஸ்டாவது வந்து எப்படி அக்யூஸ்ட் தானம் பண்ணணும்னு ட்ரைனிங் எடுத்துக்க மாட்டான். போலீஸ் வந்து பிடிச்சா எப்படி ஓடணும், போலீஸை எப்படி தள்ளி விடணும், போலீஸ் கையில் துப்பாக்கி இருந்தால் அதை பிடிங்கி எப்படி சுடணும், அப்படிலாம் எந்த அக்யூஸ்டும் ட்ரைனிங்லாம் எடுக்க மாட்டான். ஆனால் போலீஸ் எடுக்கும்ல. ஒரு அக்யூஸ்ட் இப்படி தடுக்கிறான், ஓடுறான், அவனை எப்படி பிடிக்கணும். ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது, அந்த ஆர்ப்பாட்டம் அதை நம்ம ஒரு எல்லை போட்டிருக்கோம், அந்த எல்லையை மீறி அவங்க வந்து தாண்டி போகிறாங்கன்னா அவங்கள எப்படி நம்ம வந்து மினிமம் ஃபோர்ஸை யூஸ் பண்ணுறது, எப்படி லட்டிசார்ஜ் பண்ணுறது, எப்படி சுடுறது, எப்படி ஒருத்தனை பிடிக்கிறது, எல்லாமே போலீஸ் ட்ரைனிங் எடுத்துருக்கோம்ல. அப்போது ட்ரெயின்டு பீப்புள் 10 பேர், அன்ட்ரெயின்டு ஒருத்தரை ஓடி பிடிக்க முடியாதா? இவர் போலீஸ்காரை தள்ளி விட்டாரா, அவர் கையில் இருக்கிற துப்பாக்கி எடுத்து இவர் சுட வந்தாரா, உடனே பொசுக்குன்னு எடுத்து இவங்க சுட்டாங்க. இதுதான் என்கவுண்டர். நீங்கள் ஹைதராபாத்தில் ஒரு 4-5 பேரை ஒரு கமிஷனர் சுட்டார். அவருக்கு அப்படியே ரோட்டெல்லாம் மலர்லாம் தூவி எல்லாம் பெரிய பாராட்டி இந்திய அளவில் பாலியல் குற்ற வழக்கு இருந்ததுல சார். அதாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கோர்ட் கமிஷன் போட்டு என்கொயரி பண்ணிச்சுங்க. அப்புறம் பார்த்தா அவர் போலியாக என்கவுண்டர் பண்ணியிருக்காரு. அதுக்கு அவங்களுக்கு சம்மந்தம், அந்த உண்மையான என்கவுண்டர் இல்லை. நீங்கள் எல்லாரும் சொல்கிறாங்கல்ல அமித்ஷா மீது போலி என்கவுண்டர் வழக்கு இருந்ததுன்னு. அப்போ பொதுவாக என்கவுண்டர்னால அது வந்து இந்த மாதிரிலாம் நடக்காது. ஒரு சாதாரண ஒருத்தங்க கூட திமிரி ஓட்டுருவாங்க. ஓகே சார். என்னன்னா நம்ம செய்யாத தப்புக்கு போலீஸ் வருதுன்னு பயத்தில் கூட ஓடுவாங்க. ஒரு அக்யூஸ்ட் ஓடவே மாட்டாங்க. சரி. அவனுக்கு தெரியும் நம்ம ஓடணும்னா எப்படி இருந்தாலும் நம்மளை தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. இந்தவும் ஏற்கனவே இருக்கிற கேஸோடு இது ஒரு எக்ஸ்ட்ரா கேஸு என்னத்துக்கு? ஓகே. அதாவது தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸில் பெரும்பாலும் இந்த மாதிரி குற்றச்செயலில் ஈடுபட்டுக்க மாட்டான்னு வச்சுங்க, கடகடன்னு ஒப்பிச்சிரும். என்னென்ன நடந்ததோ எல்லாத்தையும் ஒன்றா மறைக்காமல் எல்லாத்தையும் ஒப்படைச்சிடும். ஐயா இதாயா நடந்தது, இதில் வந்து கூடுதலும் இல்லை குறைச்சலும் இல்லை, இதான் உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டோம். உடனே போலீஸும் சந்தோஷப்பட்டு சரி எல்லாத்தையும் சொல்லிட்டோம், பரவாயில்ல, கரெக்ட், நமக்கு தெரிஞ்ச விஷயமும் இது ஒன்று, சரிடா ராஜா அப்படின்னு எதுவுமே ரிமாண்ட் பண்ணுவாங்க. நீதிமன்றத்தில் வரும்போது தான் சொல்லுவான், சார் போலீஸ் வந்து என்னை அடித்து டார்ச்சர் பண்ணி தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வாங்கினாங்க, எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து அவன் ஆர்கியூ பண்ணி வக்கீலை வச்சு ஆர்கியூ பண்ணி அதுக்கப்புறம் நடக்கிறது வேறு. அப்போது யாருமே வந்து நேமுடு அக்யூஸ்டுகள் போலீஸை பகைச்சிக்க மாட்டான். பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க கூடயே ஒத்து வருவான். சார் நீங்கள் சட்டப்படி நோ செய்யுங்க, நான் ஏதாவது உங்களுக்கு ஃபார்மாலிட்டி ஏதாவது செய்கிறேன்னா கூட நான் செய்கிறேன் சார், நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு போலீஸோட ஒன்றாயிடுவாங்க. எந்த பெரிய அக்யூஸ்டும் போலீஸை முறைக்க மாட்டான், திட்ட மாட்டான், அடிக்க மாட்டான், பகைச்சிக்க மாட்டான். ஏன்னா இவங்க நினச்சா எது ஒன்றாலும் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிற போது இந்த என்கவுண்டர்லாம் வந்து போலீஸாக போய் இது பாருங்களேன், நம்ம திருவேங்கடம் என்கவுண்டரில் விடிய காலில் கூட்டும் போகிறாங்க. சரி விடிய காலில் ஏதோ கூட்டும் போயிட்டீங்கப்பா, சரி அவனுக்கு வந்து இயற்கை உபாதை கிடைக்கிறான்றான், என்ன எதனா சரி யூரின் போயிருப்பான். இவங்கெல்லாம் வேன்லேயே உட்காந்துன்னு டேய் அங்கே போய் யூரின்ட்டு வைப்போம், நாங்கள் மூஞ்சி அப்படி திருப்பிக்கிறோம், நீ யூரின் பார்த்து நாங்கள் பார்க்கக்கூடாது, அப்படியே போலீஸ்லாம் திரும்பி நின்றுருப்பாங்க. நீங்கள் கோர்ட்டில் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இந்த ரோட்லலாம் போகல, இந்த சைதாப்பேட்டில் கோர்ட்டில் அப்போ சின்னமல்ல பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஓகே சார். அங்கேருந்து இறக்கி ரோட்டை கிராஸ் பண்ணி அக்யூஸ்டை கூப்பிட்டு வருவாங்க. ஒரு பெரிய செயின் இருக்கும் காலில், 2 செயின் போட்டிருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து ஒரு செயின் இருக்கும், ஒரு ரிங்கி மாதிரி போட்டு காலில் போட்டு கையில் ஒரு குண்டை கொடுத்துருப்பாங்க, இரும்பு குண்டை. ஓகே சார். பாவமாக இருக்கும். அந்த இரும்பு குண்டையும் அவன் தான் தூக்கின்னு வருவான். அப்படி லுங்கி கேட்டிருந்தேன்னா லுங்கி உள்ள அந்த இரும்பு குண்டை விட்டுக்கின்னு அழகாக ஸ்டைலாக நடந்து வருவார். அப்போ அது வந்து நீதிமன்றத்தில் கண்டனத்துக்கு உள்ளாச்சு. அப்போ போலீஸ் என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க இது மாதிரி இப்போ எங்களை ஓடி பிடிக்க முடியாது, திடீர்னு ஓடிடுறானுவா அப்படின்னும் போது இந்த மாதிரி ஸ்பெஷல் கேஸுக்கு நீங்கள் வந்து ஹேண்ட் கேப் போடலாம், ரீடிங் செயின் போடலாம். அதான் அந்த நான் சொல்லலாம், அந்த செயினை போட்டு நீங்கள் கையில் பிடிச்சிக்கலாம்
ஒரு 10 அடி செயின் 20 அடி செயின் எவ்வளோ என்ன வேணுமோ உங்களுக்கு செயினை போட்டு கையில் பிடிச்சிக்கலாம். அப்படி உனக்கு உண்மையிலே இவன் ஓட்டுருவான், இவன் திருட்டு போய சரண்டர் ஆனதுலேருந்து இவன் இடக்கு முடுக்கவே இருக்கிறான், திருட்டு முழிக்கிறான், இவன் ஓட்டுருவான்னா நீங்கள் கோர்ட்டில் சொல்லி ஒரு ரீடிங் செயின் வாங்கியிருக்கலாம். இப்போ புதுசாக வந்திருக்கிற சட்டத்தில் குற்றவாளிக்கு ஹேண்ட் கேப் போடலான்னு சொல்லிட்டாங்க. சரி, ஹேண்ட் கேப்பாவது போட்டுருக்கலாம்ல. ஏங்க ஒரு ஹேண்ட் கேப் போட்டு ஒரு போலீஸு அந்த ஹேண்ட் கேப்பை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு போடா ஒன்றுக்கு போடா அப்படின்னு சொல்கிறதுல என்னங்க ஆகிடும் போகுது? அப்போது இது நம்ப முடியாது இல்லைல்ல. அப்போ இங்கே ரெட் ஹில்ஸில் தப்புறாராம், 7 கிலோமீட்டருன்றாங்க 8 கிலோமீட்டருன்றாங்க. கரெக்டாக போய் ஏதோ ஒரு இரும்பு ஷெட்டில் இருக்கிறாராம், தகர கொட்டாயில் நேராக போகிறாங்களாம், ஒரு அவர் அசிங்கமாக திட்டாராம், துப்பாக்கி சுட வராராம், உடனே அவங்க சுட்டாங்களாம் அப்படின்னு ஒரு கதை வசனம் நம்ம நிறைய சினிமாவெல்லாம் பார்க்குறோம். இப்போ எல்லாருக்குமே இது விவரம் தெரிஞ்சு போச்சு. உண்மையிலேயே அவங்க ஒரு போலீஸை நோக்கி ஒருத்தர் வெட்ட வந்தாங்க, வரமாட்டான், அதற்கான வாய்ப்பெல்லாம் இல்லை. ஏதாவது எப்போ வருவான்னா இந்த கஞ்சா போட்டுக்கிறானுல்ல, போதையில இருந்தா நீங்கள் கண்ணகி நகரில் பார்த்துருப்பீங்க, ஒரு 2 சுல்லானுங்க போலீஸ் நல்லா திம்முனுக்குறாங்க. ஏன்னா இவங்க தான் ட்ரைனிங் எடுத்தவங்களாச்சே. அதுங்க கஞ்சா வலிச்சு நோஞ்சானா கிடக்குங்க, அதுங்க மாற்றி அடிக்க வருதுங்க போலீஸை. அந்த மாதிரி ஒரு நிலைமை தடுமாறி இருந்தவர்கள் பண்ணலாம். இப்போ நம்ம ராயப்பேட்டாவில் கஞ்சா கும்பலை பிடிச்சின்னு வராங்க, அதே கஞ்சா போட்டு வரானுவ சினிமாவில் வர மாதிரி எப்படியோ ரெஸ்கியூ பண்ணவனுங்கள அப்படின்னு வரானுல்ல. இப்போ உண்மையான ரவுடி அந்த மாதிரி பண்ணுவானா? ஒரு ரவுடியை பிடிச்சி போயிட்டா இன்னொரு ரவுடி கும்பல் ஒரு 10 பேராக சேர்ந்து போலீஸ் அட்டாக் பண்ணிவிட்டு அந்த ரவுடியை தூக்கிடணும் அப்படின்னு வருவாங்களா? அப்படி தூக்கணும்னா நம்மளை போலீஸு சுட்டுடும், கொலை பண்ணிடும் அப்படிங்கிற ரவுடிகளுக்கு தெரியுமில்ல. அப்போ நிதானம் எழுந்தவர்கள் வேணால் அதை பண்ணலாமே தவிர நிதானத்தோடு இருக்கிறவங்க அதை பண்ணுவதற்கான வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் தானாக சரண்டர் ஆனவங்க எதுக்கு ஓட போகிறான்? அப்படி ஓடணுன்னா போலீஸை முடிஞ்சால் பிடிச்சிட்டுண்டா என்ன பார்த்துருவோம்டா, நானா போலீஸான்னு பார்த்துருவோம் அப்படிலாம் ஓடி இருப்பான். அப்போது இவங்க இப்போ இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கிற போது இப்போ மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கை வருதுல்ல. நீங்கள் இந்த என்கவுண்டர் சரின்னு ஒரு 1-2 ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் பேசுகிறாங்களே தவிர அதில் கூட ஒருத்தர் சிலருக்கு டவுட்டை கிளப்புறாங்க. அப்போ மற்றவங்க எல்லாருமே இது ஃபேக் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதை பார்க்குற இதை படிக்கிற மக்களுக்கு காவல்துறை மீது எப்படி ஒரு நம்பிக்கை வரும்? இப்போ திருவேங்கடத்தை அதாவது சுட்டு கொலை பண்ணாமல் இருந்திருந்தா அவர் வாக்குமூலம் மூலமா நிறைய அரசியல் தலைவர்களோ இல்லை இதுக்கு பின்புலமா இருக்கக்கூடிய யாராவது வந்துருவாங்க வெளியிலங்கிறதுனால இந்த என்கவுண்டர் நடத்தப்பட்டது. அது நம்ம யூகம் மேபி இருக்கலாம். அதான் சார். ஏன்னா சரண்டர் ஆனவன் இப்போ அவன் தான் ஃபர்ஸ்ட் வெட்டினதா சொல்றாங்க. A1 அவன் தான் சொல்றாங்க. சரிடா ராஜா, நீ எதுக்கு தானே வெட்டின? என்னடா உனக்கும் ஆரம்பிச்சாங்க, என்னடா பிரச்சனை? இவ்வளவு பெரிய ஒரு ஆளை ஸ்கெட்சு போட்டு செய்கிற அளவுக்கு உனக்கு பின்னாடி யார் இருந்தா? இப்போ இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல, பத்திரிகையில் வந்திருக்கு பாருங்க, ஒரு லேடி 50 லட்ச ரூபாய் கொடுத்ததா ஒரு தகவல் வருது. பத்திரிகையில் தினமலர்ல ஏதோ ஒன்றில் போட்டிருக்காங்க 50 லட்சம் கொடுத்தாங்கன்னு. அப்போ இதையெல்லாம் யார் சொல்லணும்? பத்திரிகை சொல்லணுமா? அந்த குற்றவாளியின் மூலமாக அந்த காவல்துறையை தெரிவிக்கணும். இல்லை அந்த குற்றவாளி சம்மந்தப்பட்டவங்க இல்லை அவங்க கோர்ட்டில் வழக்கில் இருக்கிற போது அதை நிரூபிக்கிற விதமாக. இப்போ 50 லட்சம்னா எந்த பேங்க் வழியாக கொடுத்தாங்களா, இல்லை யாருக்கிட்ட கொடுத்து எப்போ போய் கொடுத்துருவானாங்களா, அந்த விட்னஸை கூட்ட அந்த கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும். இல்லை பேங்க்கில் திருவேங்கட அக்கௌண்ட்டுக்கு வந்தது, இல்லை குறிப்பிட்ட நபருக்கு இவ்வளோ காசு இந்த காசு இந்த அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு, அந்த மாதிரி தானே குற்றங்கள் நிரூபிக்கப்படணும். அப்படி இருக்கிற போது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இப்போ சரியாக தான் நடவடிக்கிறாங்க. நீங்கள் பொசுங்கன்னு பொசுங்கன்னு ஒருத்தனை சுட்டுட்டு இவன் தான் எல்லாமே அப்படின்னும் போது தான் சந்தேகம் வருது. அவன் திருவேங்கடம் யாரை சொன்னான், என்ன சொன்னான், இல்லை நீங்கள் சொல்ல விரும்பியதை அவன் சொல்லலையா, இல்லை அவன் உண்மையை சொல்லிட்டானா அப்படின்னு பல கோணத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய நிலைக்கு வந்துடும். அது எதால? இந்த என்கவுண்டரால தானே. அதால் இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், ஆனால் போலீஸ்லாம் ஒன்றும் பெருசாக நடவடிக்கை எடுக்காதுப்பா, அவங்களுக்கு வேண்டியப்பட்டவங்கன்னா அவங்க எதை வேணாலும் மறைச்சிடுவாங்கப்பா அப்படின்னு இன்னைக்கு சாதாரண மக்கள் பேசுகிறாங்க. மக்களுக்கு வந்துருச்சுல்ல. அப்போ இதுதான் சட்டம் ஒழுங்கை வீக் ஆகுது. இப்போ இந்த குற்றவாளிகள்லாம் நிற்பான், மச்சான் அடுத்த தடவை பண்ண சொல்ல கரெக்டாக போலீஸை நம்ம சரி பண்ணிக்கணும்டா அப்படின்ற எண்ணமும் அவர்களுக்கு வரும். அப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்குதுன்னா அப்போ இதுதான் காரணமாக இருக்கும் இல்லையா சார்? ஆமாம், இது முழுக்க நம்ம இதை போலீஸோட நிப்பாட்ட முடியாது. ஒரு போலீஸு, ஒரு கமிஷனரு, ஒரு டிஜிபி இதை தீர்மானிக்க மாட்டார். இந்த மாதிரியான சம்பவங்கள்ல மாவட்ட ஆட்சியர் முதற்கொண்டு இதற்கு உடனடியா இருக்கணும். இது அரசு வரைக்கும் போவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்ல இவங்கெல்லாம் நினச்சி பொசுக்குன்னு இப்போ இந்த கேஸில் ஒரு 2 பேரை சுட்டுக்கலாம் அப்படின்னு போலீஸ்லாம் முடிவு பண்ண முடியாதுங்க. அப்படி போலீஸ் முடிவு பண்ணாங்கன்னு வச்சுங்க, அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துரும். யாரை கேட்டி அவங்க இஷ்டத்துக்கு சுட்ட
அவன் எதுக்கு வந்தான் எது வரான்னு தெரியாமே சுட்டியா அப்படின்னா உனக்கு அவனுங்க கூட்டா அப்படின்ற மாதிரிலாம் போலீஸை வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்கிடுவாங்க. போலீஸுக்கு வந்து புற அழுத்தம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். சார் இதை முடிங்க இது இல்லைன்னா வெளியில் வந்து வேறு மாதிரி பேசப்படுது அப்படி இப்படின்னு ஆட்சியாளர்கள் அது யாராக இருந்தாலும் அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. அதால தான் வந்து ஒரு சம்பவம் நடந்தோடனே போலீஸு இதை ஒரு சரியான நடவடிக்கை எடுக்க முடியாமல் இது பின்னாடி பாம்பு இருக்குமா, இதுக்கு பின்னாடி பள்ளி இருக்குமா, முதல்ல இருக்குமான்னு தெரியலையே, எந்த கட்சி எந்த அரசியல் எந்த ஆட்சியாளர் யார் என்ன ஏது அப்படின்னு தெரியலையேன்னு கையை பேசி நிற்கிறதால தான் இத்தனை லேக்னஸ்லாம் இந்த கேஸுங்கள்ல வருது. அப்போ தொடர் கொலைகளுக்கு அரசியல் பின்புலமும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமா ஆட்சியாளர்கள் தான், ஆட்சியாளர்கள் போக்கு தாங்க. ஏங்க ஒன்று இந்த கொலைக்கு பின்னாடி இவங்களாம் இருக்கிறாங்களான்னு சொல்ல வரல, ஆனால் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. ஆமாம், பெரும்பாலான விஷயங்களே யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. நீங்கள் ஒரு சரியான நடவடிக்கை எடுத்தியப்பா இங்கே பாரு இதோட நாட்டில் இந்த கொலைகள்லாம் நடக்கக்கூடாது, கொஞ்சம் பார்த்து டைட் பண்ணுங்க அப்படின்னா பெரும்பாலும் நடக்காது. முதல்ல இந்த கட்சிக்காரன் இருக்கானுல்ல, இந்த ஆளுங்கட்சிக்காரனும் இவனுங்க ஸ்டேஷனுக்கு வரலனால எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்குங்க. நீங்கள் எந்த 2ஆம் நம்பர் வேலையை எடுத்தாலும் எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்குதோ அந்த கட்சியோட பொறுப்பாளர்கள் அந்த 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் பின்னாடி நிச்சயமாக இருப்பாங்க. இப்போ மண்ணு திருடுறாங்கன்னு வச்சுங்க, மண்ணை வந்து சாதாரணமாக எதிர்கட்சிக்காரன் போய் திருட முடியுமா? முடியாது. ஆளுங்கட்சிக்காரன் தான் திருட முடியும். திருடுனா அப்புறம் வந்து இப்போ ஒரு ரெவன்யூவில் வந்து தாசியாரை பிடிக்கிறாரு, கலெக்டர் பிடிக்கிறாரு வச்சுக்க, எம்எல்ஏ பண்ணுவார். ஏங்க என்னங்க நாங்கள் 10 வருஷம் கழிச்சு வந்துக்கிறோம், என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? சார் இந்த மாதிரி மண்ணு திருடுறாங்க, ஏன் இந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும் தான் மண்ணு திருடுறாங்களா, வேறு எங்கேயுமே பண்ணலையா அப்படின்னுவார். இல்லைங்க எங்கள் டிஸ்ட்ரிக்டில் அதெல்லாம் நான் அலோவ் பண்ண முடியாதுங்கன்னா கொஞ்ச நாள் அந்த கலெக்டர் மாற்றிடுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, கருமுச்சி எங்கன்னா போங்கப்பா பிரச்சனை வராமல் பார்த்துங்கப்பா. சார் பிரச்சனைலாம் வராது சார், உங்களுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு 2 கேஸு தரேன் சார், மண்ணு கடத்துற மாதிரி லாரி கேஸை நாங்கள் தந்துடுறோம் சார், நீங்கள் யாராவது கேட்டால் கூட ஆமாம் மண்ணு கடத்தல நாங்கள் பிடிச்சோன்னு சொல்லுங்க சார், ஒன்றும் பிரச்சனை வராது அப்படின்னு சாதாரணமாக பேசிடுவாங்க. இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் கூட தெரியும் நம்ம ஊரில் கஞ்சா வைக்க விடக்கூடாதுன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் வீட்லேயும் பசங்களாம் இருப்பாங்கல்ல, இந்த வயசு பசங்க கெட்டு போகுது எதுக்கு இந்த காசுன்னு கூட அவர் நினைப்பார். ஆனால் இவங்க போகிறவனுங்க சார் என்ன சார் பக்கத்து ஸ்டேஷன் லிமிட்லாம் விற்கிறாங்க, நீ என்ன சொல்கிற, இல்லைங்க நாளைக்கு பிரச்சனை வர, உனக்கு பிரச்சனை வராமல் நான் பார்த்துக்கிறேன், இப்போ அமைச்சர்கிட்ட பேசுகிறியா அப்படின்னு இவனே போடுவான். அப்படின்னும்போது சிலர் என்ன பண்ணுவாங்க, எப்பா இதில் எனக்கு வேணாம்ப்பா, தயவு செஞ்சு என்னை எங்கன்னா மாற்றி விட்ருங்கப்பா, நான் எங்கன்னா கண்ட்ரோல் ரூமு ஐஎஸ்சி எஸ்பிசிடி அப்படி எங்கன்னா போயிடுறேன், எனக்கு இந்த பாவப்பட்ட காசு வேணாம் அப்படின்றவங்களும் இருக்கிறாங்க. சிலர் வந்து சரி பரவாயில்ல அவர் எம்எல்ஏ சொல்லிட்டாரு அப்புறம்னா நம்மளை விட்டுருவா போகிறாரு அவங்க ஆட்சி தானே அப்படின்னு இவங்க சொல்கிற இழுப்புக்கெல்லாம் வந்துடுவாங்க. கடைசியில் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க, அந்த இன்ஸ்பெக்டர் முதல்ல பலியாவார். எப்படி கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் எஸ்பி வரைக்கும் மாட்டினாங்க, அது அவங்க மட்டும்தான் பொறுப்பு அதுக்கு. அதால் அது விதியேன்னு அப்போ மாற்றிக்கின்னு போக வேண்டியதான். அதால் ஆட்சியாளர்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்கன்னு வச்சுங்க இது நடக்காதுங்க. நீங்கள் அதிமுக ஆட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன்லாம் போனால் என்னங்க மேலே வரைக்கும் சொல்லணுமா அப்படின்னு போலீஸே கேட்டுரும். அது ஒரு பயம் இருந்தது. இப்போலாம் சார் என்ன சார் எம்எல்ஏட்ட பேசுகிறா எம்பிகிட்ட பேசுகிறியா, என்ன ரொம்ப ஓவரா சீன் போடுறீங்க அப்படி இவங்களே போட்டுருவாங்கன்ற பல சம்பவங்களையும் நம்ம பார்க்குறோம். அதனால் இது அந்த ஆட்சியாளர்கள் அந்த தலைமையில் இருக்காங்கல்ல அவங்களோட மைண்ட் செட்ல இருந்து தான் இது எல்லாமே நிறுவப்படுது. அப்போ தமிழகத்துல நடக்கிற இந்த தொடர் கொலைகளுக்கு காவல்துறை மட்டும் முழுசா பொறுப்பு நம்ம சொல்லிட முடியாது. இதற்கு பின்புலம் இருக்கிற அரசியல் தலைவர்கள் குறிப்பா ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களும் இதற்கு ஒரு பக்கபலமா இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அவங்களுக்கு ஒரு 4 விஷயம் செஞ்சு கொடுப்பாங்க, சைடில் இவங்க 1-2 செஞ்சுப்பாங்க. அவங்களுக்குலாம் அவ்வளோ செஞ்சு கொடுத்துருவோம்ல, சரி நம்ம ஒன்று செஞ்சுப்போம் அப்படின்ற எண்ணமே இதுல இருந்து தான் வருது. இப்போ குறிப்பா இதுல வந்து பாதிக்கப்படக்கூடியது ஒரு சாமானிய ஓட்டு போடக்கூடிய மக்கள் தான் சார். அதை தாண்டி காவல்துறை வந்து துரிதமா நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு நம்புற மக்களுக்குமே அடுத்தடுத்து ஏமாற்றங்கள் தான் ஏற்படுது. இந்த தொடர் கொலைகள் இதோட நிறுத்திட்டா தமிழகத்துல ஓரளவுக்காவது அமைதி நிலவும் அப்படிங்கறத கருத்தை முன் வச்சு இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார்.